புரோட்டீன்ஸ், அயன், கால்சியம் இது எல்லாமே கலந்த இந்த பவுடரை நீங்கள் இட்லிக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம். இதை செய்கிறதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் வெயிலில் காய வச்சுட்டு நெக்ஸ்ட் 2 days நிழலில் காய வச்சுக்கோங்க. ஒரு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட நான் தோல் உரிக்காமல் ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காய வச்சுக்கோங்க. அதே வானலில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா மொரன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. ஆறின பிறகு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இது கூட உப்பையும் ஆட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. நம்மளோட முருங்கா பவுடர், அதாவது முருங்கைக்கீரை பவுடர் ரெடி. இதை நீங்கள் கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 month வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும்.